ஹாய், கொண்டக்கடலை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, கொண்டக்கடலை, அரிசி எல்லாம் ஊற வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட காஞ்ச மிளகாயும் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடலெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நல்லா காயட்டும். அது காஞ்சதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ், ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். அது நல்லா பொரிஞ்சு அந்த பபுள் ஸ்டேஜ் வரும் பார்த்திங்களா, அதுக்கப்புறமா வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதை அதையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வெங்காயம் நல்லா வதங்குச்சுனா தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதேமாரி அது நல்லா வதங்கிடுச்சு. அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம்ல, அதை நல்லா அதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கூடவே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது போடணும். அதுவும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். கொஞ்சம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் மிளகாய்த்தூளும் பிரியாணி மசாலா மட்டும்தான் நான் போட போகிறேன். ஏன்னா அந்த ஃப்ளேவரே அது போதும். ஏன்னா காஞ்ச மிளகாய் நம்ம அரைச்சிருக்கோம், அதோட ஸ்பைசஸும் காரமும் நல்லாயிருக்கும். அதனால மிளகாய்த்தூளும் பிரியாணி மசாலா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். தக்காளி இப்படி நல்லா கொழைய வச்சு வேக வைங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம்ல, ஹாஃப் பாயில் பண்ண கொண்டக்கடலை, அதை உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அது வெந்ததுக்கப்புறம் அதுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தது இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கணும். நான் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்கள் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அரிசி நல்லா உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி அது கூடவே உப்பு, அதை காரம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது பார்த்ததுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அளந்து ஊற்றிக்கோங்க. நான் பாஸ்மதி ரைஸ்லாம் செய்யலை, நார்மல் பொன்னி ரைஸ் வீட்டில் வச்சுருக்கோம்ல, அந்த பொன்னி ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். 1க்கு 2ங்கிற அளவில் நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் விசில் போட்டு வச்சுட்டேன். விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் விடணும் பொன்னி அரிசிக்காக. நான் 2 விசில் விட்டு இப்போ பிரியாணியும் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பரான எம்மியான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.